ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ட் இன்ஃபோ தமிழ். ஏன்ஷியன் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்க போர் செய்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் அவங்களே உருவாக்கி பயன்படுத்தின கருவிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆயுதங்களை உருவாக்கின விதமும் இதுக்கு உபயோகப்படுத்தின பொருட்களும் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களோட ஃபுல் நேம் என்ன அண்ட் யார் இந்த நேம் வச்சாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த போலாஸ். இது ரொம்ப ரொம்ப பழங்கால ஆயுதமாங்க. சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்த மக்கள் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க தான் இதை உருவாக்கவும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இதை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆயுதம் ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. ஒரு நீளமான கயிறு, ஸ்ட்ராங்கான கயிறு இருக்கும். அதனுடைய எண்டில் ஹெவியான வெயிட்டை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த வெயிட் கல்லாக இருக்கலாம், இல்லைனா இரும்பாக இருக்கலாம். இந்த ஆயுதத்தை முக்கியமாக வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய விலங்குகள் பக்கத்தில் போயிட்டு நம்மளால் வேட்டையாட முடியாது, ஏன்னா அது நம்மளை தாக்கிடும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சில டிஸ்டன்ஸில் தூரமாக நின்றுக்கிட்டே அந்த விலங்குகளை இந்த கயிறு மூலமாக தாக்க முடியுமாங்க. இந்த கயிறோட எண்டில் இருக்கக்கூடிய கல்லை வேகமாக சுற்றி அந்த விலங்கோட மேலே வீசணும் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக போயிட்டு சுற்றிக்குமாங்க அந்த விலங்கு மேலே. இதனால் அந்த விலங்கால் எங்கேயுமே அசைய முடியாது, கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாதான். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயுதமாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு ஜாமா மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த ஆயுதம் ரொம்ப எஃபெக்டிவான முறையில் ஒர்க் ஆகுதாங்க. இந்த ஆயுதத்தை விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்களாம். எதிரிகளுடைய காலில் இதை வீசும்போது அவங்களுடைய கால் டோட்டலாக சுத்தப்பட்டு அவங்களால நகரவே முடியாதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிரீக் ஃபயர். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான அண்ட் பயங்கரமான ஒரு வெப்பனாங்க. இது 7th இருந்து 12th செஞ்சுரியில் நடந்த போர் சமயங்களில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக அரப் பைசான்டைன் போர் நடக்கும்போது அரப் இன்வேடர்ஸ் கடல் வழியாக அவங்களுடைய பாய்மர கப்பல்கள் உள்நுழையாமல் இருக்கிறதுக்காக இந்த வெப்பனை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெப்பனில் இருந்து ஃபயர் வருமாங்க. இந்த ஃபயர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காம்பவுண்டர்னால உருவாக்கப்பட்டது. பெட்ரோலியம், சல்ஃபர், குயிக்லைம் இதெல்லாம் வச்சு தான் இந்த ஃபயர் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே எந்த அளவு உபயோகப்படுத்தி அப்படிங்கிறது தான் தெரியாது. இந்த நெருப்பு உருவாக்குறதுக்கான ஃபார்முலாவை பைசாண்டைன் மிலிட்ரி மூடி மறைச்சிட்டாங்க. பைசாண்டைன் மிலிட்ரியில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் இந்த நெருப்பை உபயோகப்படுத்தி சண்டை போட்டிருக்கிறாங்க. கடல் வழியில சண்டைகள் நடக்கும்போது எதிரிகளுடைய கப்பல்களை இந்த நெருப்பை உபயோகப்படுத்தி எரிச்சிருவாங்களாம். இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இது மேல தண்ணியை கோரி ஊத்தினா கூட இந்த நெருப்பு அணையாதாங்க. அந்த அளவுக்கு திறன் படைச்சுதான். இந்த நெருப்புல இருக்கக்கூடிய பெட்ரோலியம், சல்ஃபர், குயிக்லைம் இதை எந்த அளவு உபயோகப்படுத்தியிருக்காங்க, இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கறத கடைசி வரைக்கும் அவங்க சொல்லாம மூடி மறைச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் இதுக்கான ஃபார்முலாவை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையாங்க. இவங்களுடைய போர் யுக்திகள்ல இந்த கிரீக் ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பூமரேங், அதாவது தமிழில் வளரின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஆயுதம் தான் இந்த வளரின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த பழங்கால மனிதர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. இந்த வளருடைய டிசைன் பார்த்தீங்கன்னா நடுவில் கர்வ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. இதை வேகமாக நம்ம வீசணும் அப்படின்னா வீசின வேகத்தில் திரும்பவும் நம்மக்கிட்டேயே வந்து சேர்ந்துருமா. எதிரிகளை நோக்கி வீசணும் அப்படின்னா எதிரிகள் மேலே காயத்தை ஏற்படுத்திட்டு இது திரும்பவும் நம்மக்கிட்டேயே வந்து சேர்ந்துருமா. இந்த பூமரேங்குடைய சிறப்பம்சமே இதை வீசின வேகத்தில் திரும்பவும் நம்மக்கிட்டேயே வந்து சேர்ந்துரும். ஆனா எல்லா பூமராங்கும் இதே மாதிரி ரிட்டர்ன் நம்ம கிட்ட வராதுங்க. இதுக்குன்னு ஒரு சில டிசைன்ஸ் இருக்கு. இந்த பூமராங்க சின்ன சைஸா உருவாக்கணும் அப்படின்னா இது திரும்பவும் நம்ம கிட்டயே வந்து சேருமாங்க. ஆனா இதை பெரிய சைஸா உருவாக்கணும் அப்படின்னா இதை வீசின வேகத்துல நம்ம கிட்ட திரும்பி வராதாங்க. என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சும்மா விளையாடுறதுக்காகவும் இந்த மாதிரியான பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பூமராங்க பயன்படுத்துறாங்க. பழங்கால மனிதர்கள் ஆயிரம் வருஷமா விலங்குகளை வேட்டையாடுறதுக்காகவே இந்த பூமராங்க பயன்படுத்தி இருக்காங்க. சின்ன பறவைகள்ல இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் நம்மளால இந்த பூமராங்க பயன்படுத்தி வேட்டையாட முடியுமாங்க. நம்ம பெரிய விலங்குகள்லாம் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தே அந்த விலங்குகளை நம்ம இந்த பூமராங் மூலமா அட்டாக் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பூமராங்க எதிரிகளை வீழ்த்துறதுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்து மனிதர்கள் எவ்வளவு அறிவாளித்தனமா யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க பாருங்களேன். இந்த பூமராங் அதாவது வளரிய சிம்பிள் ஆஃப் ஆஸ்திரேலியன் கல்ச்சர்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வளரி அதாவது பூமராங்க தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லனா ஆஸ்திரேலியன் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பாலி போலாஸ். இதை பழங்கால துப்பாக்கின்னு கூட சொல்லலாம். 3rd and 4th செஞ்சுரியில அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏன்ஷியன் மெஷின் கன்னு சொல்லலாங்க. இதுல மல்டிபிள் த்ரோவர் மெக்கானிசம் பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலமா இதுல இருக்கக்கூடிய போல்ட்டை அடுத்தடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேனுவலா மனுஷங்க போயிட்டு ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. போல்ட்டை திரும்ப திரும்ப போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுல நீளமான ஃபிளாட்லிங் செயினை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுல நிறைய போல்ட்டை நம்மளால சேர்த்து போட்டுக்க முடியுமாங்க. அதனால ஒரு டைம் ஷூட் பண்ணும்போது அடுத்தடுத்த போல்ட் தானாவே திரும்ப திரும்ப ஷூட் ஆகுமா. அதுவும் இதனுடைய அக்யூரசி
ரொம்பவே சூப்பராக கரெக்டாக இருக்குமாங்க. நம்ம ஒரு டைம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இது ஷூட் பண்ணுமா. இதில் இருக்கக்கூடிய எல்லா போல்ஸுமே ஃபயர் போல்ஸாங்க. அந்த காலத்தில் கிரீக் இன்ஜினியரான அலெக்சாண்ட்ரியா தான் இந்த மாதிரி ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிருக்காங்க. போர் சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வெப்பனாக இருந்திருக்குங்க. இது மூலமாக எதிரிகளை கூண்டோடு அழிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாக்னாக். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன்னு சொல்லலாம். இது டைகர் பாவ் மாதிரி இருக்குமாங்க. அதாவது டைகருடைய உள்ளங்கை மாதிரி இருக்குமா. உள்ளங்கை மாதிரியும் அதில் இருக்கக்கூடிய விரல்கள், அதனுடைய நகங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இதை உருவாக்கியிருக்காங்க. என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் வெப்பன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தான் இது ஃபஸ்ட்டு உருவாகி இருக்கு. நம்ம கையில் விரல் எடுக்குகள் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு இதை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கலாமாங்க. இதில் 5 கர்வ் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேடு இருக்குங்க. நம்மளுடைய கைகளில் இதை அணிஞ்சிக்க முடியுமாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. நம்ம இதை வச்சு எதிரிகளை தாக்கணும் அப்படின்னா உங்களுடைய முகமே செதஞ்சு போயிடுமா, அந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்துமா. தீனா படத்தில் தலை அஜித் கூட இந்த மாதிரி ஒரு வெப்பனை வச்சிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? ஒரு மெட்டல் பிளேட்டை ஹேமர், அதாவது சுத்தியில வச்சு அடின்னு அடிச்சு இந்த மாதிரி ஒரு டிசைனை உருவாக்கியிருக்காங்க. இதை அலங்கரிக்கிறதுக்காக நிறைய ஸ்டோன்ஸையும் வச்சிருப்பாங்களாம். இதை வச்சு மட்டும் நம்ம எதிரிகளை குத்துனோம் அவங்களுடைய முகம் டோட்டலாக கிழிஞ்சிருங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த மக்வா ஹில்ட். ஒவ்வொரு நாட்டிலையும் வாழ்ந்த பழங்கால மனிதர்கள் அவங்களுடைய அடையாளமாக ஒரு ஆயுதத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஏன்ஷியன் அமெரிக்கன்ஸும் அவங்களுடைய அடையாளமாக இந்த ஆயுதத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு இவங்க பயன்படுத்தின பொருட்கள் ரொம்ப வினோதமானதுன்னு சொல்லலாங்க. இதை உட்டாலையும் ஸ்டோனாலையும் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோனை வேல்கனோ இருக்கு இல்லையா, எரிமலையிலிருந்து பொங்கி வர எரிமலை குழம்பு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து உருவாக்கின கிளாஸ் மூலமாக தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த எரிமலை கிளாஸை பிளேட் மாதிரி செதுக்கி ரொம்ப ஷார்ப்பான பொருளா உருவாக்கி இந்த கட்டைகள்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால்கனிக் கிளாஸ் பிளேட் அப்படிங்கிறது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஹை குவாலிட்டி ஸ்டீலாங்க. இதுல பயன்படுத்தி இருக்கிற இந்த கட்டைகளுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட கட்டைகளாங்க. இது சின்ன சைஸாவும் இருக்குமா, பெரிய சைஸாவும் இருக்குமா. இதை வச்சு நம்ம எதிரிகளை தாக்கணும் அப்படின்னா ஆழமான காயத்தை ஏற்படுத்துமாங்க. மக்கோவா அப்படிங்கிற பழங்குடியினர் தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க. மக்கோவா பழங்குடியினர் வழிபட்ட அவங்களுடைய கடவுளான ஆஸ்டெக் அப்படிங்கிற கடவுளுடைய கையில கூட இந்த வெப்பனை பார்க்க முடியுமாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன்னு சொல்றாங்க. பலி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வெப்பனை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த சக்கரம். இந்த சக்கரம் வெப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிளேட் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதை உபயோகப்படுத்துறதும் ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய கை விரல்களில் இந்த சக்கரத்தை வேகமாக சுற்றி வீசினோம் அப்படின்னா இது டார்கெட்டட் ஏரியாவில் போயிட்டு வேகமாக காயத்தை ஏற்படுத்திட்டு வந்துருமாங்க. இந்த சக்கரம் நம்ம வழிபடுற கடவுளான விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அவருடைய கைகளில் கூட நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதத்தை நம்ம கைகளில் வளையல் அணிவோம் தெரியுமா, அந்த மாதிரி அணிஞ்சுக்கலாமாங்க. போர் சமயத்தில் இந்த மாதிரி நிறைய சக்கரத்தை நம்மளுடைய கைகளில் அணிஞ்சுக்கிட்டு எதிரிகளை நோக்கி தொடர்ந்து வீசிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த சக்கரம் எதிரிகளுடைய தலையையே துண்டா எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் நம்மளால இந்த சக்கரத்தை வீச முடியுமா. கடவுள் விஷ்ணு கையில இருக்கக்கூடிய இந்த சக்கரம் ஆயுதத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சுதர்சனா சக்கரான்னு சொல்றாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது த உரிமை. இது ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கத்தியாங்க. கேரளாவில் தான் இது முதலாக தோன்றியிருக்கு. இது ஒரு வீர விளையாட்டாங்க. கராத்தேலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் இந்த உரிமை விளையாட்டும் சொல்லி கொடுப்பாங்க. இரும்பு தகடுகளை எல்லாத்தையுமே இணைச்சி ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து அதை உருவாக்கியிருக்காங்க. தற்காப்பு கலைகளில் இந்த உரிமை விளையாட்டும் ஒன்றாங்க. இந்த உரிமையில் இருக்கக்கூடிய இந்த வால் மாதிரியான ஃப்ளெக்சிபிளான கத்தியை நம்ம பெல்ட் மாதிரியே அணிஞ்சிக்க முடியுமா. இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமாங்க. இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 4-5 அடி வரைக்கும் இருக்குமாங்க. ஒரு கைப்பிடியில் கிட்டத்தட்ட 32 கத்தி வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தற்காப்பு கலையை படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாள் பயிற்சி வேணுமா. தற்காப்பு கலைகள்ல எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில தான் இந்த உரிமை அப்படிங்கிறதும் கற்பிக்கப்படுதான். நம்ம இந்த உரிமையை சுழற்சி அடிக்கும் போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம மேலேயே காயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டாங்க. தூரத்துல இருக்கிற எதிரியை கூட இந்த உரிமை மூலமா தாக்க முடியுமா. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு வால் பத்தின முன்னறிவு தேவையாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த கட்கா. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட், அதாவது ஒவ்வொரு தற்காப்பு கலைகள் ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி ஷேக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்காகவே ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு அப்படின்னா கட்கா அப்படிங்கிற இந்த தற்காப்பு கலையை சொல்கிறாங்க. இதனுடைய பிரைமரி வெப்பன் ஸ்வாட் தாங்க. ஸ்வாடை நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கட்காவை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியுமா. இந்த கட்கா அப்படிங்கிற கலையை கற்றுக்கிறதுக்கு ஒரிஜினல் வெப்பனை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உட்டால் செய்யப்பட்ட ஸ்டிக்கை தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக தான் நமக்கு ஒரிஜினல் வெப்பனை கொடுப்பாங்களாம்.
இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல உங்க மிஸ் எதுக்காக உங்களை ரொம்ப அதிகமாக திட்டிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு எய்மன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அமைதியாக தான் இருப்பேன், ஆனால் எங்கள் மிஸ் என்ன தான் திட்டுவாங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸை கவனிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் எங்கள் மிஸ் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் என்னை மட்டும் அமைதியாக கிளாஸ் கவனிச்சாலும் ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எய்மன் மிஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எய்மனை திட்டாதீங்க ப்ளீஸ். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.